வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இயற்கை நம்மளுக்கு எத்தனையோ விந்தைகளை காட்டுது. அதுல ஒரு விந்தை தான் ஆண் உடம்புக்குள்ள பெண் உணர்வுகளோட இருக்கிற மனிதர்கள். இந்த உணர்வுகளை இவங்க எப்படி வெளிக்கொண்டு வந்து பெண்களா மாறி இருக்காங்கன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 திருநங்கைகள் வந்திருக்காங்க. அதை தவிர திருநங்கையை மையமா வச்சு படம் எடுத்திருக்க ஒரு பெண் இயக்குனரும் வந்திருக்காங்க. முதலாவதா நம்ம சந்திக்க போறது டாக்டர் செல்விராஜ். இவங்க ஒரு திருநங்கை. இன்னைக்கு இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்டா இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க கடந்து வந்த பாதையை பத்தி அவங்க கிட்டே கேட்போம். வணக்கம். வணக்கம் மேடம். திருநங்கை அப்படின்னு நீங்க என்னைக்கு உங்களை அக்செப்ட் பண்ணீங்க? சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ஒரு ஃபெமினின் கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது நீங்களே அதை உணர்ந்தீங்களா? ஆமா, நானே உணர்ந்தேன். பட் நான் திருநங்கை தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் எனக்குள்ள ஒரு ஃபெமினின் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படி படிச்சு வரும் மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அப்ப வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க, பொம்பளை மாதிரி இருக்கிறீ அப்படின்னு தான் சொல்லி திட்டுவாங்க. சோ அது கொஞ்சம் ஹர்ட்டா இருக்கும் மனசுக்கு. சோ கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணுவேன், ஏன் என்ன திட்டுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு ரொம்ப அது எல்லாமே வந்து கடவுள்கிட்ட தான் போய் ப்ரே பண்ண, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் என்ன திட்டுறாங்களே இப்படிலாம் சொல்லி திட்டுறாங்களேன்னு யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். நான் ப்ரே மட்டும் பண்ணுவேன். ப்ரே பண்ணிட்டு படிச்சது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல். ஸோ அங்க ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரி, கடவுள் நம்மளோட இருக்காரு, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நம்ம தப்பு பண்ணல. நான் ஆம்பளையா இருக்க ட்ரை பண்ணியிருக்கேன், பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அது முடியல. எவ்வளவுதான் நான் ஒவ்வொரு பீரியட்லயும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் அது முடியல. ஒவ்வொரு டைம்ல அந்த வெளிப்பாடு வெளியே வந்துடுது. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அதிகமா இருந்தது எனக்கு. பாய்ஸ் ஸ்கூல்ல மட்டும் படிச்சேன், அதுக்கு முன்னாடி கோவைட். ஸோ அப்ப நிறையவே இருந்தது இன்டென்ஷன், அட்ராக்ஷன், எல்லாமே நிறைய கிண்டல் கேலி. அது மற்றவங்க உங்களை எப்படி பார்த்தாங்க? என்ன வந்து அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன். எங்க ஸ்கூல்ல எங்க கிளாஸ்லயே நான் நல்லா படிப்பேன். பட் நல்லா படிச்சாலும் எனக்கு ஒரு மரியாதை எதுவுமே இல்லை பசங்களும் சரி. பட் என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. கண்டுக்க மாட்டாங்க எதுவுமே. உன்னால முடியும், நல்லா படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ஆறுதலா இருந்தது. பிளஸ் அந்த டைம்லயும் நான் போய் எனக்கு காட் பிலீவ் நிறைய இருக்கு. ஸோ அது ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்கூல் டேஸ் வர. அதுக்கப்புறம் வந்து அப்பதான் எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு என்ன யார சொல்றாங்க. ஸோ இப்படி எல்லாம் பெண் மாதிரி இருந்தா அவங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்களெல்லாம் நம்ம இப்படிதான் கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நான் யாரையும் எந்த திருநங்கையும் நான் பார்த்ததே இல்லை. நான் ஸ்கூல் வீடு அப்படிதான் இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் வந்து 12th வரைக்கும் அப்படி இருந்ததுனால வெளி உலகமே தெரியாம இருந்தது, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு ஃபெமினின் கேரக்டர் இருக்கு, பாவாடை போட்டுக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், அந்த மாதிரி பசங்களை சைட் அடிக்கணும், ஒரு ஆண் வந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். சோ படம் எல்லாம் பார்க்கும்போது இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள இருக்கும். ஆனா அது எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப வேதனைகள் எல்லாம் இருந்தது மனசுல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம படிச்சா மாத்த முடியும் அப்படிங்கிறது என் மனசுல இருந்தது. சோ நம்ம அப்பா அம்மாவுடைய ஆசை அதுதான். சின்ன வயசுல இருந்து மருத்துவர் ஆகணும் தான் ஒரு ஆசை எனக்கு. அப்பா அம்மா வாசம் அதுதான். சோ அது மனசுல வச்சுட்டு எதுவுமே வேண்டாம் நமக்கு, நம்ம படிக்கணும், அதுக்கு கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. என்னுடைய ஒவ்வொரு இந்த மாதிரி நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணும்போது எனக்கு ஆறுதலா சப்போர்ட்டிவா கிடைக்கிறது அந்த பிரேயர் தான். சோ அது இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கறது நம்பிக்கை மனசுல இருந்தது. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன் காலேஜ் படிக்கிறதுக்காக. இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நான் பார்த்தேன். எந்த மாதிரி மாற்றங்கள்? இப்போ நான் பிறந்தது திருநெல்வேலி அந்த பக்கம். சோ அங்கெல்லாம் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே தப்பா பேசுவாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். அது கிராமத்துல ரொம்ப மோசமா இருக்கும். நான் அப்போ வந்து எங்க கிராமத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவேன். எங்க ஸ்கூல் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே அத கூட அம்மாவே தப்பா பேசுவாங்க. ஆனா அம்மாவுக்கு தெரியும் நான் ஒரு ஃபெமினின் கேரக்டர், இருந்தாலும் தப்பா பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கும். நம்ம அந்த மாதிரி நினைக்கவே இல்லை, நம்மள அப்படிலாம் நினைக்கிறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஆண் பெண்ங்கிறது வந்து ரொம்ப சகஜமா, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மாதிரி சகஜமா இருந்தது. எனக்கு புதுசா இருந்தது. எல்லாத்துக்கிட்டையும் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே புதுசா இருந்தது. என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் ஒரு தோழி இருக்காங்க, அவங்க என்கிட்ட ரொம்ப சகஜமா பேசினேன். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கே தயங்கினேன். அவங்களுக்கும் எனக்கு காதல்ங்கிற மாதிரி கூட எங்க காலேஜ்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட் ஆனாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அவங்களும் என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. படிப்பு விஷயத்துல நோட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அது இல்லாம என்னுடைய அதாவது பயோடெக்னாலஜி வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு, அவருதான் எனக்கு காலேஜ் லைஃப்ல எல்லாம் படிக்க வச்சது. அவரும் நிறைய சப்போர்ட்டிவா இருந்து
அப்படிலாம் எதுவும் இல்ல, உன்னால நீ பையன் தான், உன்னால படிக்க முடியும், உனக்கு எல்லாமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எனக்கு அப்பா அம்மாவா இருந்து என்னை பாதுகாத்து ரொம்ப நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அவங்கதான். அப்ப எல்லாமே நீங்க பார்க்கும்போது ஒரு ஆணாதான் இருப்பீங்க. ஆமா. பட் அந்த உருமாறுது, அந்த அது என்ன அறியாமலே வரும். அது பார்க்காமலே நானே கண்ட்ரோல் பண்ணி நேரா நிக்கணும் அப்படின்னா கூட அது 2 seconds தான் நிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மாதிரி ஷேப்ல போயிடும். ஒரு ஃபெமினின் நளினம் வரும், பேச்சுலயும் ஒரு நளினம் இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, அப்ப எப்ப நீங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போனீங்க? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போதுதான், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டுல படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறது தெரிஞ்சு அப்பதான் வந்து எனக்கு வந்து ரோஸ், கல்கி மேடம் அவங்களுடைய வெளிப்பாடு, அவங்கதான் வெளியே ஓப்பனா வந்து அப்ப அந்த டைம்ல தான் வந்தாங்க. சோ அது எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. உள்ள இவ்வளவு நாள் துடிச்சிட்டு இருந்தது. சரி, நம்மள மாதிரியே நல்லா படிச்சவங்க அவங்க எல்லாம் வெளியே வந்து அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு, நம்மளும் ஏன் அந்த மாதிரி வரக்கூடாது? அவங்க படிச்ச ஒவ்வொரு ஃபீல்டையும் சாதிக்கிறாங்க, நம்மளும் நம்ம ஃபீல்டை ஏன் சாதிக்க கூடாதுங்கிற ஒரு வைராகியம் மனசுல இருந்துச்சு. நம்மளும் வெளிப்படுத்தி நம்மள மாதிரி இருக்க கஷ்டப்படுற, இன்னும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் மனசுல ஆசை. சோ படிச்சுட்டு நம்ம வெளியே வந்து நல்ல ஒரு திருநங்கையாவே ஒர்க் பண்ணி காமிக்கணும், அது மத்தவங்க பார்க்கணும், இளைய தலைமுறை அதை பார்த்து அவங்களுக்கு அந்த, ஏன்னா நான் வரும்போது எனக்கு அந்த காலேஜ் லைஃப் வரை யாரையுமே நான் பார்த்தது இல்ல முன்னோடியா இருக்கிறவங்க, அவங்க தைரியமா வந்தவங்க. காலேஜ் எந்த ஸ்டேஜ்ல தான் எல்லாமே கேள்விப்பட்டேன். சோ அப்படி இருக்கும்போது அந்த இப்ப என்ன பார்த்துட்டு இவ்வளவு நல்லா முடியும், நம்மளால படிச்சு நல்லா வர முடியும் அப்படிங்கறது இளைய தலைமுறைகளுக்கு இப்ப தெரியும் இல்லையா? இப்ப பேசிட்டு இருக்கேன், அவங்க பாப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா அந்த டைம். அதுதான். சோ முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அத வந்து நம்ம பொறுமையா நம்மளுடைய டிரான்சாக்சனை மாத்திக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா அப்போ சொசைட்டியை பார்த்தேன், என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இதை எப்படி இவங்களை மாத்தணும் அப்படின்னா அது எஜுகேஷன், நம்மளுடைய ப்ரொஃபஷனல் விழிப்புணர்வு. ஆமா, அது வந்து கண்டிப்பா கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறத யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாவே அதை டிரான்சாக்சன் பண்ணினேன் நானு. இப்போ 1 year ஆக போகுது என்னோட டிரான்சாக்சன். ரீசெண்டா தான் நான் பண்ணிக்கிட்டேன் சர்ஜரி. இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது இவ்வளவு நாள் எல்லாருமே வந்து பிச்சை எடுக்கிறது, பாலியல் தொழில் தான் செய்துட்டு இருக்காங்க. அப்படிதான் எல்லா சமுதாயமும் எங்களை பார்த்துட்டு இருக்குது. சோ நாங்க சில பேர் தான் இப்ப வெளியே வந்து இவ்வளவு ஓப்பனா பேசுறோம், படிச்சிருக்கோம். சில பேர் தான், நீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க படிச்சவங்க எல்லாருமே, அவங்களும் வந்து வெளியே நிறைய பேர் பேசணும், சாட்சியா சொல்லணும், இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது சாட்சியா சொல்லணும். பிளஸ் இப்படி நம்ம சொல்றதுனால இன்னும் அதான் சொன்னேன் இல்லையா, இளைய தலைமுறையினருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். கண்டிப்பா. அதுதான் என்னுடைய ஆசை. அது வந்து எஜுகேஷன் ஒண்ணு மாத்துங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் படிப்புங்கிற விஷயத்த நம்ம விட்டுற கூடாது. கண்டிப்பா. அதை தொடர்ந்து நம்ம வந்து எப்படியாச்சும் சாதிச்சு வந்தோம்னா கண்டிப்பா எல்லாரையுமே நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை நான் இப்ப பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சொல்ல துடிக்குது மனசு.